வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. லாஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு வச்சு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படி மார்க் பண்ணி ட்ரில் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். 4 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போர்டாக மார்க் பண்ணுங்கள். மாறிடக்கூடாது, கரெக்டாக வச்சு பண்ணணும். அப்புறம் நம்ம ட்ரில் போட்டதுக்கப்புறம் ஹோல்ஸ் மேட்ச் ஆகாது. அதனால் வைக்கும்போதே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஒவ்வொரு போர்டாக மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக நேராக வச்சு ஒரு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு போடுவோம். நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அக்ரிலிக் பேனலில் எப்படி இந்த யூஎஸ்பி மாடல் இந்த போஸ்ட்டு எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். அக்ரிலிக் பேனல் ஃபிட்டிங்ஸ் முன்னாடி கலர் லைட்டு இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கூர் பஞ்சு எடுத்துக்கோங்க. பஞ்சு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வச்சுட்டு பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணாமல் நம்ம ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அந்த பிளேஸை விட்டு விலகி போகும். கரெக்டாக ட்ரில் பண்ண முடியாது. அப்படியே ட்ரில் பண்ணாலும் ஹோல்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த மாதிரி பஞ்சு வச்சு கரெக்டாக பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ட்ரில் பிட்டு கரெக்டாக போய் அதில் உட்காந்துரும். நம்ம ட்ரில்லிங் போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மார்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே பஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதில் ரவுண்டாக கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணிக்கணும், பஞ்ச் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம ட்ரில் பிட் வைக்கும்போது கரெக்டாக அதில் இறங்கும். இதில் என்ன ட்ரில் பிட் போட்டுங்கன்னா 3mm ட்ரில் பிட்டு. நம்ம 1/8 போல்ட் நட் போடுறதுனால 3mm பிட்டு இல்லை 4mm பிட்டு, ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதே நம்ம ஹீட் சிங்கில் ஹோல் போட்டு மாட்டும்போது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதை அடுத்து நம்ம வேறு ஆம்பு பண்ணும்போது அந்த இது காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி மார்க் பண்ணணுங்கிறத. இது கிளாஸ் டீ போர்டுங்கிறதுனால இதில் ஹீட் சிங்லாம் இல்லை. அதனால் ஈஸியாக பண்ணிடலாம். அந்த போர்டு நம்ம 2.1 போர்டோ இல்லை 5.1 போடும்போது அந்த ட்ரில் பண்ணும்போது வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அது சொல்கிறேன் அப்புறமா. இந்த மாதிரி ட்ரில் போட்டு எடுக்கும்போது ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ட்ரில் பண்ணிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு போட்டு நட்டு டிரைவர் வச்சு டைட் பண்ணணும். அப்புறமா பின்பக்கமாக திருப்பி நம்ம ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டதில் அந்த பிசுறு இருக்கும். அந்த பிசுறு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட ட்ரில் பிட்டோட கொஞ்சம் பெரிய ட்ரில் பிட்டு, அதாவது ஒரு 6mm ட்ரில் பிட்டு போட்டுட்டு பின்பக்கத்தில் இருந்து நம்ம லைட்டாக ட்ரில் பண்ணும்போது அந்த பிசுரெல்லாம் வெளியே வந்துடும். இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரில் பண்ணும்போது அதில் இருக்கிற பிசுரெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் நம்ம போடுற அந்த
போல்டு வந்து கரெக்டாக போய் உட்காரும். எப்போவுமே ட்ரில் போட்டதுக்கப்புறமா இது மாதிரி பேக் சைடில் 6 mm இல்லை 8 mm ஏதோ ஒன்று போட்டு ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற பிசுறுலாம் எடுத்துரும். பாருங்கள் பிசுறுலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம போல்டு போடும்போது அது போல்டு கரெக்டாக உட்காரும். அதனால் வந்து இது மாதிரி நல்லா சுத்தமாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே, அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.